எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு அவரோட 50வது படம். அது என் பேரும் இருக்கிறது. லிஸ்டில் என் பேர் வருது. நான் அவரை ஃப்ரெண்டாக என்றைக்குமே பார்க்க முடியாது. அண்ணன் தம்பி ஒரு conventional fan illa. I'm a huge admirer of his as a person, the way he thinks and the way he operates, and still even his selection of films very unique they are. Adukkaga I'm a big fan. அவர் சந்தோஷம் வந்து சந்தேகப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் அவர் சந்தோஷமாக தான் இருக்காரு. 10ல் ஆரம்பித்து இப்போ ஒரு 14 வருஷத்தில் இவ்வளோ பெரிய உச்சத்தை தொடுறது பெரிய விஷயம். ஏன்னா பெரிய 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 ஸ்டார்ஸோட பண்ணிகிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி இவரும் பெருசாக வளர்ந்துருக்காப்புல. ஒரு ஆம்பளை மேலே ஒரு ஆம்பளைக்கு லவ் வந்துருச்சு என்ன. சினிமாவில் வேலை செய்கிறத தாண்டி அதை சுற்றி இருக்கிற ஒரு வேலை இருக்குது. அவங்கள தாண்டி இங்கே நிற்கிறது வந்து பெரிய வேலை. பாரு உன் சாய்ஸ், உனக்கு விருப்பம் தான் பண்ணு அப்படி தான் சொல்லுவார். போஸ்ட் பண்ண மாட்டார். ஐடியா தோறிச்சு சொல்லுவார், டே இது மாதிரி தோணுது உனக்கு சரின்னா பண்ணிக்கடா. உழைப்பு, தேடல், ஜட்ஜ்மெண்ட் இது எப்பயுமே இருக்கும் சேர்த்துட்டேன். நான் ஒன்று ட்ரை பண்ணேன், விதின்னு என்னமோ சொல்கிறானுங்க, அதெல்லாம் சேர்ந்து என் கூட ஏதோ விளையாண்டுது. என் முன்னாடி ஒரு கண் முன்னாடி ஒரு எதிரி இருக்கான், அவனோட சண்டை போட்டு முன்னாடி வரதான் வரலாம். என்னமோ நடந்து வாழ்க்கையில் ஒரு இடத்துல என்ன வந்து வச்சிருச்சு. ஐம் டேக்கிங் ரெஸ்ட் அப்படிதான் இருந்தது. சினிமா அப்படின்றதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதில் வாய்ப்பு கிடைக்கிறது வந்து அதை விட பெரிய விஷயம். இத்தனை வருடமாக நிறைய விஷயம் பார்த்து இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முன்னாடி ஒரு மகாராஜாவாக உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். விச் இஸ் நாட் ஈஸி. அவரை கேட்டாலும் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம், அது பண்ணிடலாங்க அப்படின்னு தான் சொல்லுவார். பட் நம்ம இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது வந்து வாட் அ மேன் நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு விஷயமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. அதோட சக்ஸஸ் தான் இன்னைக்கு இந்த படம். மொத்த காஸ்ட் அண்ட் க்ரூவோட நான் இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய், ஹலோ, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ டு ஸ்டார்ட் ஆஃப் வித் டிரெக்டர் we've got நித்திலன், மணிகண்டன், அருள் சார், மம்தா, அஃப்கோர்ஸ் மகாராஜா சேரில் கரெக்டாக இருக்கீங்க சார், பக்காவாக இருக்குது, அண்ட் நட்டி சார். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய படங்கள் பேக் டு பேக் நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் அந்த படத்துலேருந்து இந்த படம் வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஃபஸ்ட்டு கேட்சியாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து டைட்டில். ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சிடலாம் சார். ஏன்னா நிறைய பேசுவாராமே இவர். சார் நீங்கள் நிறைய பேசுவேன்னு வெளியில் எல்லாருமே சொல்கிறாங்க சார். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு உங்ககிட்டே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து சந்தோஷம் இதெல்லாம் ஒரு சைட் சார். பட் சந்தோஷத்தை தாண்டி ஒரு 50th மூவி ஆஃப் விஜய் சேதுபதி அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது மனநிலை? ஏன்னா அடுத்தது வந்து ரிலீஸை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ ஆடியன்ஸோட அக்செப்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் எப்படி இருக்குது உங்களுக்கு? எல்லாத்தையும் தாண்டி இது அவரோட 50வது படம். அது என் பேரும் இருக்கிறது. ஒரு அந்த ஹிஸ்ட்ரியில் என் பேர் வருது விக்கிபீடியாவில் செட் பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. எல்லாம் படம் நல்லா இருக்கு, அதனால எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதான் இன்னும் சொல்லுவாங்க, இந்த படம் எப்படி ஆடியன்ஸை ரிசீவ் பண்ண போகிறாங்க, அந்த எக்ஸ்பிரஷன் எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. அப்படி இல்லை சார், இதுக்கு முன்னாடி உங்களோட அந்த ப்ரீவியஸ் படமாக இருக்கட்டும், ஒரு படம் நம்ம பார்க்கும் பொழுது ஓகே அடுத்த சீன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளை யோசிக்கவே இல்லைங்களா? உங்களோட படம் வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு பொம்மையை நான் சொல்கிறேன் கனெக்ட் பண்ணி ஒன் லைன் ஆஃப் யூர் ஸ்டோரி டெல்ஸ் இட் கனெக்ட்ஸ் டு தி அதர் லைன். அடுத்தது என்ன அப்படின்றது ஒரு நம்மளை தோண வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் அதுவும் 50th ஃபிலிம் அப்படின்னும் பொழுது நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும்ல. ஸோ அதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் என்ன கேட்டிருக்கீங்களா அந்த படத்துக்காக? இல்லை, நான் 50th ஃபிலிம்னு எனக்கு தெரியாது. ஷூட் போகிறது கோ வித் தி ஃப்ளோ கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும். அது 50th ஃபிலிம் தெரிஞ்சதுக்கப்புறம் அது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அப்படின்னு இல்லை, எல்லா படத்துக்கும் எஃபர்ட் போட்டு தான் சரி. இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஏன்னா அந்த ஸ்பெஷலான 50th ஃபிலிம் வந்துருச்சு, அது ரொம்ப ஸ்பெஷல். மகாராஜான்ற டைட்டில் அண்ட் கண்டென்ட் எல்லாமே ஒரு சரியான பாரில் உட்கார்ந்த மாதிரி மாசாக இருக்குது. படமும் சந்தோஷமாக இருக்குது. இந்த ஷோ ரேட்டுன்றது ஒரு என்ன சொல்கிறது, அந்த அந்த மொமெண்ட் ரிசீவ் பண்ணது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. சூப்பர். ஸோ கம்மிங் டு நட்டி சார். சார் எப்போவுமே வந்து எப்படின்னா உங்களை பொறுத்துக்கு அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்கீங்க. ஒரு டைமில் நம்மளுக்கு தோணும் ஒரு படம் பண்ணிட்ட பிறகு ஓகே அடுத்த படம் வந்து வி டேக் அ டைம், அந்த ஒரு 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 கேப் இருக்கும். பட் அது என்ன மாதிரி ரோல்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, யூ கிவ் ஜஸ்டிஸ் டு இட். அது நீங்கள் எல்லா படங்களையும் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அண்ட் போலீஸ் அப்படின்னா வந்து ஏற்கனவே ஒரு முரட்டுத்தனமான ஒரு போலீஸாக உங்களை பார்த்துருக்கோம். அண்ட் அகைன் இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்க்கும் பொழுது எடுத்தோடனே அடி. ஸோ இந்த படத்துலேயும் அந்த மாதிரி தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ரோஷமான ஒரு போலீஸா இந்த படத்துலேயும்? ஆக்ரோஷமான போலீஸ்னு சொல்ல முடியாது. இப்போ போலீஸ் மைண்டில் வந்து ஒரு விஷயம் இருக்கும், ஏதாவது ஒன்று வித்தியாசமாக கண்ணில் பட்டுதுன்னா அதை க்யூரியஸாக நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது தான் இந்த படம். யூஸ்வலாக நான் போலீஸாக கர்ணனில் பண்ணேன். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு ஐ ஹேவ் டு எனாக்ட் அஸ் வரதராஜன். எனக்கு நட்டி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து
டைரக்டர் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார். சில நேரம் நம்மளை மீறி நம்மளோட பாடி லாங்குவேஜ் தானாக வெளில வரும். ஆனால் அதில் வராமல் அவர் கேர்ஃபுல்லாக ரொம்ப ஒவ்வொரு சீன்லேயுமே அதை மெயின்டைன் பண்ணிட்டே வந்தார். ரெண்டாவது எனக்கு இது கதையாக சொல்லி முடிச்ச போது எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது. விஜய் சேதுபதி சாரோட என்னுடைய கதாபாத்திரம் வந்து அது இருக்கிற டியூரேஷனில் ஒரு 60 to 70% நான் அவர்கிட்ட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது தட் வாஸ் அ காம்பினேஷன். அதாவது எப்படி சொல்கிறது, அவருக்கு எதிராக நான் பொருத்தி பார்த்துட்டு அவர் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு நான் கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுவோம். அது எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. ரெண்டாவது இந்த போலீஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது என்ன சார் போலீஸ் ஏன் வித்தியாசமா இருக்கும் சொல்லுங்க, லைட்டா சொல்லலாம். அப்ரோச் பண்ணுற விதம் இருக்குல்ல. ஏன்னா யூஸ்வலாக போலீஸ்னாலே கொஞ்சம் ஹார்ஷாக இருப்பாங்க, டக்குன்னு ஒருத்தர்கிட்ட பேசுவாங்க, டக்குன்னு ஒருத்தர் யோசிப்பாங்க. ஒரு கதாபாத்திரம் வந்து ஒரு விஷயத்த சொல்லுது, அந்த விஷயத்தை நம்ப முடியல, ஆனாலும் நான் அதை நம்பி ஆகணும். இவர் என்ன அப்படின்னு ஒரு நம்ம மனசுக்குள்ளே யோசிப்போம்ல. அப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஃபோர்ஸ் கம்மியாகிட்டு இந்த சோ கால்ட் மைண்ட் கேம் இருக்குல்ல, அதுக்குள்ளே போக ஆரம்பிக்கும் போது வேற ஒரு பர்செப்ஷன் தோணும். அதை இதில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு அவர். அண்ட் உங்களை பொறுத்தவரைக்கும் நான் ஸ்டார்டிங்கே சொன்னல, அடுத்தடுத்து படங்கள் எடுத்து பண்ணிட்டே இருக்கீங்க. அட் எனி பாயிண்ட் யூ எவர் ஃபெல்ட் லைக் ஓகே மக்கள்கிட்ட நம்ம ஒரு இடத்துல போய் இருக்கோம், இந்த படம் எடுத்தால் இந்த டைமில் நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டோ இந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து சம்டைம்ஸ் தப்பாகவும் ப்ரொஜெக்ட் ஆகலாம் நீங்கள் பண்ண ரோல்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ என்ன ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு, அது என்ன மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், என்ன மாதிரி ஒரு ஹீரோஸ் உங்களை பொறுத்தவரைக்கும் அந்த சப்ஜெக்டை பார்க்குறீங்க, அது உங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணுதா, ஓகே நான் பண்ணுறேன்னு அப்படிதான் நான் என்னோட பார்வையில் நான் பார்த்த. கரெக்ட், நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு கதையாக பார்க்குறேன், அதில் அந்த கேரக்டரைசேஷன் என்ன சொல்லுதுன்னு பார்க்குறேன். அது ரெண்டாவது நான் தப்பு பண்ண என்னை கைட் பண்ண வந்து எதில் டைரக்டர் இருக்கார், கோ டைரக்டர்ஸ் இருக்காங்க, சினிமட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. எடுக்கும்போதே அவங்களுக்கு தெரியும் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு அவங்க நம்ம கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ளோவில் நான் போய்க்கிறதுனால ஐ திங்க் அதனால தான் எனக்கு அந்த ஜஸ்டிஃபிகேஷன் இவன் கரெக்டாக பண்ணுறாங்கிறது ஒன்று கிடைக்குதுன்னு நான் நம்புகிறேன். சார் ஐ எம் கமிங் டு யூ. ஐ திங்க் வெரி ஃபியூ மூவிஸ் இன் தமிழ், பட் அதை தாண்டி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு படம் மகாராஜா அப்படின்னு சொல்லும்பொழுது there's such a big star cast team. அது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு யோசிக்க தோணும், how much of space I've got in this movie, இந்த அளவுக்கு என்னோட கேரக்டர் இதில் வந்து வேல்யூ ஆட் பண்ண போகுது அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கும். ஸோ எப்படி ஃபஸ்ட்டு இவர் உங்ககிட்ட சொன்னார், லைக் யோனோ யோர் கேரக்டர் ஒரு பர்டிகுலர் எப்படி நரேட் பண்ணார், எதனால நீங்கள் ஓகே சொன்னீங்க? It needn't be that way also, right? I mean, when there's such a big star cast and someone like, whom I'm a mad fan of, by the way. Not just, the conventional fan illa. I'm a huge admirer of his as a person, the way he thinks and the way he operates, and still even his selection of films. Very unique they are. So, adakaga I'm a big fan. So, or vera respect kuda irukku adoda சேர்ந்து. It's not just a, admiration. So, அந்த மாதிரி ஒரு opportunity கிடைக்கும்போது கண்டிப்பா for many reasons more than anything else I wouldn't say no to it. That's one of the first reasons. Second is, I can honestly say that not many brilliant scripts have come to me from Tamil. Because I was very busy, I was not visible in Tamil industry. I always have this very long hiatus from the Tamil industry. After I do one, then I'm not relevant for the next 3-4 years. So out of sight is out of mind, right? So that was going on for me for a very long time until thankfully Passion Studios actually approached me, since we actually did have an opportunity to work together 6 years ago, and familiar they know me, and last year they approached me for another film they'd considered, and that somehow did not materialize. Adukapro in the movie approach panna time they told me it's in the madri padam, there's not a lot for you to do in the film, but it is a very important film. You just listen to the subject, and he told me whatever he could tell me about the character. அந்த ஒரு இண்டிபெண்டான ஒரு மைண்ட் இருக்கிற ஒரு கேரக்டர். She has her own small track but it is a supporting aid for the remaining characters in the film. And the film as a whole, it's such a brilliant story. I did not know the entire story when I listened, when I got into the film, because there were many aspects of the film which need not be revealed at the time of its at least inception when it comes to the actors, telling them, it was not necessary. And even though I kind of knew the story, until I kind of watched the film, I really did not know what to expect from it. But I was shell-shocked when I watched most parts of the film. So I just know that I'm part of an amazing film, and this is a huge opportunity for me to be part of VJS 50, which was, again,
something which came as a surprise. I did not know that this was going to be a 50th film for Sethu sir. So altogether, I think it is just something. How was it? Like, as you said, like you didn't expect certain things, and of course, not all the directors would tell the story upfront. But when you accepted the script, and particularly about your character, something you had to work for yourself for this particular character, or it was on the flow? Director சொன்ன பிறகு நீங்க அப்படியே ஒரு flow எடுத்து அந்த கேரக்டருக்கான என்ன ஒரு justification நீங்க கொடுக்கணுமோ அது கொடுத்துருக்கீங்க. See, I believe that I've done a lot of films. It's the 18th year in my career. I have come to a point where I think I have the freedom and I should also own my character to a point where I can ask any question to the director. I don't restrict myself in any format. See, first of all, if there is a good amount of scenes in a film, you know the travel of the entire film and you will adjust your expectation from yourself accordingly. இது வந்து அப்படி இல்லை. நடுவில் 2 days will be there. After that ஒரு 5-6 days work கிடையாது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாள் கூப்பிடுவேன். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ட்ராவல், வாட் இஸ் ஹேப்பன் பிஃபோர் திஸ், ஆஃப்டர் திஸ், இதெல்லாம் நார்மலி நான் தெளிவாக கேட்பாங்க எல்லா கொஸ்டின்ஸும். ஆனால் என்ன கேட்கணும், ஐ கேன் ஒன்லி ஆஸ்க், நான் கொஞ்சம் ஓவர் பண்ணியிருக்கான் இல்லை கொஞ்சம் அண்டர் பண்ணணுமா, கண்ட்ரோல் பண்ணணுமா, ஓகேவா? ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மி. அப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? கடைசியில் ஃபில்ம் பார்த்தப்போ தான் ஐ வாஸ் லைக் ஓகே இதுதான் தேவை இருந்துச்சு. ஓகே. ஆக்சுவலா ரொம்ப அழகா நீங்க பேசுறதே வந்து அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் பயங்கரமா இருக்கு. படத்துல பாத்திருக்கோம், நேர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இல்லை படத்தில் சொன்னா அவர் சந்தோஷம் வந்து சந்தேகப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் அவர் சந்தோஷமாக தான் இருக்காரு. சரி, இந்த கன்ஃபியூஷன் தான் எனக்கும் லொகேஷனில் இருந்துச்சு. அண்டர்ஸ்டுட் நோ வாட் வாஸ் ஹேப்பனிங். இல்ல ஆக்சுவலி நான் உங்ககிட்ட சந்தேகம்னா ஸ்பாட் லெவல் பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் சார் அடுத்த கேள்வி கேட்க வரேன். அதுதான் சார் நான் வந்திருக்கேன். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அவர் என்ன நீங்க கேட்டு அவரோட ரியாக்ஷன் ஏதாவது பண்ணி காட்ட முடியுமா செட்ல? என்ன மாதிரி? ஏன்னா அது இப்போ அந்த கேப்ல ஒரு எக்ஸ்பிரஷன் வந்தாச்சு, அதுதான் நிறைய கிடைச்சது. க்ளோஸ் பண்ண போறாங்கல்ல. What exactly, right? Same. I'm left with that. I was always left with that. ஒண்ணே நீ பாத்தியோ. He's a man of few words. Somewhere அந்த telepathically connect பண்ணணும் நிதில நைட். Then I have to mind read him. உங்களுக்கு என்ன புரிஞ்சது? நீங்க என்ன அது யூ அண்டர்ஸ்டுட்? அவர் என்ன பரவாயில்ல, ஒரு 7-8 டேக்ஸ் கொடுப்பாங்க, அதுல ஏதாவது வந்து செட் ஆயிடும். ஓகே ஃபைன். ஸோ நிறைய இருக்கு போல, தொடர்ந்து நம்ம இவங்க 2 பேர்ட்ட பேசலாம். அண்ட் கமிங் டு யூ சார், ஐ திங்க் ரொம்ப அழகா சார் சொல்லியிருந்தாரு அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அந்த லான்ச்லேயே வந்து அந்த அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது சிம்பிளா ஒரே லைன்ல சொன்னா, விதை நீங்க போட்டது இன்னைக்கு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் வந்து மரமா இன்னும் அழகாக வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான், ஒரு விஷயத்தை எடுத்து அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் என்ன கேரக்டர் எது இருந்தாலும் சரி நம்ம போகிற வரைக்கும் போயிட்டே இருப்போம். அந்த சக்ஸஸ் நம்மளை தேடி வரும்ன்றது ஒரு சில ஆர்டிஸ்ட் தான் அது ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க. ஐ திங்க் அது ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகிறார் இத்தனை வருஷமாக. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சார்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ நார்மலாக வந்து இப்போ நம்ம ஒரு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ அப்படி பார்த்தோன்னா, இன்றைக்கி அவர் வந்து ஒரு ஆல் ஓவர் இந்தியா எல்லா லாங்குவேஜும் பண்ணுறாரு. தமிழில் அறிமுக மொழி, இன்றைக்கி தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, அது எல்லா ஆர்டிஸ்ட்டும் கிடைக்காது அந்த வாய்ப்பு. ரொம்ப ஃபியூ ஆர்டிஸ்ட்டுக்கு தான் அதர் லாங்குவேஜ் போகிற வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா அது நம்ம செட்டுக்கு முன்னாடி சீனியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே மேக்ஸிமம் அதர் லாங்குவேஜ் பண்ணதே கிடையாது. இப்போ இந்த ஜென்ரேஷன் தான் கொஞ்சம் அறிவு போகிறாங்க. அதில் முக்கியமான விஷயம் வந்து சேது போய் ஹிந்தி லெவலில் போய் ரீச் ஆகிறது. இன்னொன்று அது பெரிய லெவலில் ரீச் ஆகிறது பெரிய விஷயம். ஆனால் இப்போ அதர் லாங்குவேஜ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு கேரியர் ஆரம்பித்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2010 நினைக்கிறேன். ஐ திங்க் 10ல் ஆரம்பித்து இப்போ ஒரு 14 வருஷத்தில் இவ்வளோ பெரிய உச்சத்தை தொடுறது பெரிய விஷயம். ஏன்னா பெரிய ஸ்டார்ஸோட பண்ணிகிட்ருக்காப்புல. அதே மாதிரி இவரும் பெருசாக வளர்ந்துருக்காப்புல. 50வது படம் ஒரு 14 வருஷத்தில். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூட பயணிக்கிறது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஷயம் செட்டில் கண்டிப்பாக நிறைய பேசியிருப்பீங்கல்ல சார்? ஐ மீன் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இத்தனை வருட நடந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அது ஒரு சகோதர பாசம் தான். நான் அவரை ஃப்ரெண்டாக என்றைக்குமே பார்க்க முடியாது. அண்ணன் தம்பி ஒரு அது அண்ணன் தம்பி ஒரு தான். எப்பயுமே வந்து எப்போ சந்திச்சாலுமே அது அந்த லவ் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் சும்மா வீடு கதை, ஏதாவது படம் பண்ண கதை அப்படி தான் பேசிக்கலாம். மற்றபடி பர்சனலாக மீன்ஸ் என்னென்னா இந்த படத்தை சம்மந்தப்பட்டு இல்லாமல் ஜென்ரலாக ஒரு விஷயம் தான் பேசிப்போம். அதை
அதை தாண்டி நீங்க 2 பேரும் கூப்பிட்டுக்கிற விதமே வேற மாதிரி அப்படின்னும் கேள்விப்பட்டேன். இல்லை அவர் சேதுன்னு கூட நான் அண்ணன் கூப்பிடுவேன் அவ்வளோதான். தலைவர் இல்லை ஐயோ அந்த அதான் மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அவர்கிட்ட யூஸ் பண்ண இல்லை. அண்ணன் தான் எனக்கு தம்பி தான். இது எனக்கு எப்பயுமே அதான். எப்பயுமே சேதே தம்பின்னு பாரு, நான் அண்ணன் தான் சொல்லணும். தலைவர் நான் மணிகண்டன் மற்ற அவங்களெல்லாம் வந்து அந்த சைம்னா தலைவான்னு கூப்பிட்டுப்பேன், இல்லை ஐயான்னு நாங்கள் கூப்பிடுவேன். எப்பயுமே அண்ணன் தான் அது. ஸோ நீங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் சொல்லுவாரா சார்? ஒரு ஏதாவது என்னனாலும் சொல்லலாம் அவர் என்கிட்ட. என்னனாலும் அவர் என்கிட்ட சொல்லலாம். ஏதாவது மனசில் படித்தா சொல்லியிருக்கும் செஞ்சுருக்காரு. பார்த்தேன், இல்லை இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, சூப்பராக இருந்த செய்து அப்படின்னு ஏதாவது சொல்கிறேன்னா சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு பஞ்சாயத்து இருந்தது அப்போது. அந்த பஞ்சாயத்து எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு இருந்தது. அப்போ நாங்கள் இன்னொரு டைரக்டரோட வச்சு பேசினது, எனக்கு போய் பேசினது, ரொம்ப நைட்டு ஃபுல்லாக உட்காந்தோட பேசினது எல்லாமே எனக்கு அவர் தான் பண்ணார். அது ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு தம்பிக்கு ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஏன்னா ஒரு டேக் ஆஃப் டைம் அதில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். நீ சினிமாவில் ஒருத்தர் வளர்ந்து வரது அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருந்த காலகட்டம் அது. ஒரு வளர்ந்து வர்றப்போ அவ்வளோ இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன டிஸ்டர்ப் இருந்துச்சு. அப்போ போய் நான் வீடியோ உட்காந்துருப்போம். ஒரு 8:30 மணிக்கு போனால் நான் வீடியோ கால் 5 மணிக்கு தான் முடியும் அந்த பஞ்சாயத்து. அவ்வளோ வந்துட்டே இருப்போம் ஆளுங்க பேசுகிறதுக்கு. 10 மணிக்கு ஒரு செட்டு வரும், அப்புறம் 12 மணி 1 மணிக்கு ஒரு செட்டு வரும். எல்லாத்தையும் பேசி சமாளித்து அது ஒரு மாதிரி இப்போ முடிஞ்சது. ஆக்சுவலாக அதுதான் பெரிய பாடம். வரும்போது நம்ம ஒரு வாய்ப்பு அதுக்கப்புறம் நினைக்கிறோம்ல, அதில் அதுக்கப்புறம் இங்கே சர்வே சமாளிக்கணும். சர்வைவ் ஆகிறது தான் இங்கே பெரிய விஷயம். அது வந்து யாரும் அவ்வளோதுக்கு முழுசாக சொல்கிறதில்ல. ஆனால் இங்கே சர்வைவ் ஆகிறதும், இங்கே சினிமாவில் வேலை செய்கிறத தாண்டி அதை சுற்றி இருக்கிற ஒரு வேலை இருக்குது. அவங்கள தாண்டி இங்கே நிற்கிறது வந்து பெரிய வேலை. அப்படி தாண்டி நீ மகாராஜா உட்காந்துருக்காரு. சொல்லிட்டீங்க. நிஜமாவே இது நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளா கூட இருக்கும் சார். இவ்ளோ விஷயம் முட்டி மோதி நீங்களே சொல்லிட்டீங்க, சினிமா அப்படின்றது ஒரு பெரிய கடல். அதுல வந்து சஸ்டெயின் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். இன்னைக்கு ஒரு படம் பண்ணலாம், நாளைக்கு எங்க போனானா தெரியாம போலாம். அடுத்த படம் சூப்பர் ஹிட் கொடுப்பாங்க. இவ்ளோ முட்டி மோதி இன்னைக்கு ஜெயிச்சு நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு மகாராஜாவா உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா அவரோட மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா நீங்க என்ன பாக்குறீங்க? வாட் இஸ் இட் அப்படின்னு நினைக்கிறீங்க? உழைப்பு தான். உழைப்பு, தேடல், ஜட்ஜ்மெண்ட், இது எப்பயுமே இருக்கும் சேதுட்ட. ஆரம்பத்துலேருந்தே இப்போ நான் இப்போ போன இன்டர்வியூவில் சொன்னேன், தன்மேல் புறா கூட ஒரு சின்ன படம், கால் செருப்போடு கிடையாது. ஏன்னா அந்த கேரக்டர் மாதிரி கேரக்டர். நாங்கள் போன இடம் தேனி, ஏப்ரல் மே ஷூட்டிங். கரடு முரடான பூரா அந்த சின்ன சின்ன சரளிக்கெல்லாம் இருக்கும். அதில் டே ஃபுல்லாக ஃபைட்டு, செப்பல் கிடையாது. முடிச்சு நைட்டு ஒரு ஃபைட்டு. அப்படியே அதே மாதிரி படம் பூரா ஓடணும். இந்த ஹீரோயின் தேடி ஓடிட்டு பஸ்ஸில் போயிட்டே இருப்போம், ஓடிட்டே இருக்கும், வரட்டி கால் செருப்பெல்லாம் ஓடிட்டே இருக்கணும். அவங்க ஆரம்பித்தது அதனோட கடின உழைப்போட வருஷம் தான் இன்றைக்கி வந்து இங்கே உட்காந்துருக்கு, மகாராஜா உட்காந்துருக்கிறது காரணம் அதுதான். அந்த உழைப்பு தான். அதே மாதிரி வந்து எப்பயுமே வந்து பழசை மறக்காமல் அந்த ஒரு தன்மை இருக்குல்ல. ஏன்னா இங்கே வந்து இப்போ சேது டயத்தில் தான் வந்து வாய்ப்பு தேடி ஒரு ஹீரோவான ஆட்கள் நிறைய பேர் வந்தாங்க. நீங்கள் விதார்த் ஆகட்டும், விமல் ஆகட்டும், இப்போ சிவகார்த்திகேயன் கூட எப்படின்னா ஒரு சேனல் ஒரு ஃபேஸ் கிடச்சிருச்சு ஏற்கனவே. அவர் தெரியும் எல்லாத்துக்குமே. தமிழ்நாடு ஃபுல்லாக சிவகார்த்திகேயன் தெரிஞ்ச பிறகு ஹீரோனார். இவங்களாம் யாருமே தெரியாது. சாலிகிராமத்தில், வடபள்ளியில், கோடம்பாக்கம் வீதிகளில் வந்து ஒவ்வொரு ஆஃபீஸாக போய் ஃபோட்டோ கொடுத்து வாய்ப்பு தருது இருக்குல்ல, அது ஒரு பெரிய வழி. உங்களுக்கு தெரியாது. அது அந்த மாதிரி வந்தவங்க தான் இப்போ சேதுவாகட்டும், விமல் ஆகட்டும், விதார்த் ஆகட்டும், இந்த மாதிரி இவங்க தான் அதை ஃபஸ்ட்டு பூம் பண்ணுறது. இது வந்து பல பேருக்கு நம்பிக்கையை விதைக்கிச்சு. இன்றைக்கு வரைக்குமே அப்படின்னா இப்போ சோர்ந்து போகாமல் இன்றைக்கும் பல இளைஞர்கள் வந்து பல தம்பிகளை வந்து சாலிகிராமத்தில், கோடம்பாக்கத்தில் வந்து வாய்ப்பு தேட அழிய வைக்கிறதுனா இவங்கள மாதிரி ஒரு ஜெயிச்சவங்களோட வெற்றி தான். சப்போஸ் இவங்க தோற்றுருந்தாங்கன்னா ஒரு மனசோர்வு ஏற்பட்டிருக்கும். அது ஏற்படாமல் இவங்கெல்லாம் இன்றைக்கும் பூமா வந்ததுக்கு காரணம் அது அவங்களுக்கு ஒரு பெரிய டானிக்குது. ஏன்னா ஒருத்தர் ஜெயிக்கிறப்ப தான் பரவாயில்ல சேது ஜெயிஸ்டாப்பில். ஏன்னா சேது ஒரு வாய்ப்பு தர ஒரு நடிகராக இருப்பாங்க, சின்ன அறிமுகம் இருந்திருக்கும். இவங்களாம் ஜெயிக்கிறப்ப தான் நம்மளும் ஒரு நாள் வருவோம்டான்னு இப்போ இன்றைக்கும் வந்து அதை போராடி வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நிறைய பேர் கொடுத்துருக்காரு, அந்த படத்தில் கொடுத்துருக்காரு இயக்குனர். சூப்பர். அண்ட் கம்மிங் டு யூ மணி, ரொம்ப சந்தோஷம். ஓகே, பாய்ஸ் மணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சூப்பர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மணி. ஆக்சுவலி உங்களோட ஒரு இன்டர்வியூ நான் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலி இன்னைக்கு இப்படி ஒரு தருணத்தில் உங்களை சந்திச்சது வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி. ஒரு விஷயம் என்னன்னா, பாசிட்டிவாக நீங்கள் பேசுகிறத தாண்டி அதை பற்றி யோசிக்காமல் அடுத்த கட்டம் எப்படி அதை கொண்டு போகணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இன்னைக்கு இருக்கிற காலத்தில் அது ரொம்ப குறைவான ஒரு விஷயம். அது ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்களே ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி என்ன மனுஷன் பாவரு அப்படின்னீங்க. அந்த மனுஷன் கூட இன்னைக்கு நடிச்சிருக்கீங்க. எப்படி இருக்கு?
முதல்ல நான் வந்து அவர்கிட்ட ஒரு ஒழுங்கா தேங்க்ஸ் எதுவுமே சொல்லுங்க, தைரியமா சொல்லலாம் இப்போ. ப்ளீஸ். சொல்லுங்க. அது எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது, நம்ம என்ன சொல்றது, அது வார்த்தையிலே சொல்ல முடியலங்க. என் கண்ணுக்கு வெறும் லவ்வா தாங்க தெரியுறாரு இந்த மனுஷன். நான் ப்ரொபோஸ் பண்ணேங்க. ப்ரொபோஸ் பண்ணேங்க. போய் பாய்ஸ்ல ஜெனிலியா கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி போய் அண்ணா என்னண்ணா இப்படி பண்ணிட்டீங்க, என்ன என்னங்க மணி என்ன ஆச்சுன்னாரு. இல்லைங்க ஒரு ஆம்பளை மேலேயே ஒரு ஆம்பளைக்கு லவ் வந்துருச்சு என்ன. நிஜமா இதான் சொன்னேன் அவர்கிட்ட. நான் பைத்தியக்காரத்தனமா சொன்னேன்னா எது சொன்னேன், அந்த ஃபீலிங்கை வந்து எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு தெரியலல்ல நமக்கு. நமக்குள்ள என்னென்னமோ இருக்கு, அதெல்லாம் எப்படி நம்ம ஓவராக பண்ணிடக்கூடாது, அவரை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அந்த தாட்ஸே வந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திடுதுண்ணே. ஒரு இன்டர்வியூ வந்து ரொம்ப கேஷுவலாக நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியலண்ணே. நான் பார்த்து அது நீங்கள் பார்த்தீங்க சூப்பராக இருந்ததுல்ல, அது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. நான் நித்திலன் சொல்லும்போது ஆள் ரொம்ப சூப்பராக இருக்கிறான் நித்திலன். மிச்சம் எல்லாம் உண்மை தான், பாரம் இல்லாமல் இருக்கு. உண்மை பேசுறவனுக்கு பாரமே இல்லைல்ல, மணி விடுது அப்படியே மணிமணியாக இருந்தது. நான் ரொம்ப ரசித்தேன், உட்காந்தது ரொம்ப கூலாக. நான் அப்போது இந்த மணிகண்டன் கூட எதிர்பார்க்கல. நான் இன்டர்வியூவில் பார்த்தபோது ரொம்ப ஆட்டிடியூட் திமுறா அப்படி ஒரு ஆளாக கூட இருப்பாருன்னு பார்த்தேன். இல்லை, நேரில் போகும்போது ரொம்ப தன்மையான ஆளாகவும் இருந்தார். ஆனால் அவர் அப்படி பேசினதே பிடிச்சிருந்தது. இதுக்கு மேலே கிடைப்போம் எல்லாம் பார்த்தேன்டா என்னடா அப்படின்னு. அது லைஃப்பை வந்து எந்த கவலையும் இல்லாமல் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் சமைச்சு போட்டுருவாங்க, இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது. எந்த நான் எதையுமே இழக்கலை. எனக்காக நீங்கள் யாரும் இந்த உலகம் பரிதாபம்லாம் பட தேவையில்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். இந்த பாய்ஸ் மணிகண்டன் வந்து வீக்கராக பார்க்காதீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப அழகாக. அந்த கண்ணாடியை ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஸ்டைலில் ஒரு கண்ணாடி போட்டுருந்தாங்க. இப்போ இல்ல. ப்ரொபோசல் சீன் பார்த்துருக்கோம். சரி, ப்ரொபோஸ் பண்ணனே சார் என்ன சொன்னாரு? சார் கேஷுவலாக சிரிச்சிட்டு போயிட்டாரு, அவ்வளோதான். அதெல்லாம் அவர் போட வாட சொல்ல மாட்டாங்க. இல்லை, அவர் ஒன்றும் திறமை இல்லாத யாரையும் ஒத்தி நம்ம சொல்லலை. நம்ம அவருக்கு இப்போ எங்களுக்கு சந்தர்ப்பம் ரொம்ப கழிச்சு நாங்கள் மணியை கொண்டு வந்தது பயன்படுத்துனது வந்து இன்னொன்று சில முகங்கள் என்றைக்குமே பழசாகாது. இவர் பார்க்கும்போது இந்த படத்தில் இவர் பார்க்குறது போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காரு. என்னோட அவன் சொல்கிறான் எப்படி பண்ணியிருக்காரு. அவர் எப்பவுமே வந்து ஒருத்தர் ரெஃபர் பண்ணும்போது பாரு உனக்கு சாய்ஸ், உனக்கு விருப்பம் தான் பண்ணு அப்படி தான் சொல்லுவார். போஸ்ட் பண்ண மாட்டார். ஸ்பாட்டில் டைலாக்ஸ் ஐடியா தோணுச்சு சொல்லுவார், டே இது மாதிரி தோணுது, உனக்கு சரின்னா பண்ணிக்கடா, இல்லை விட்டு நான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போது எனக்கு அது அந்த வீடியோ பார்த்தேன், எனக்கு சேதன் சொன்ன அத்தனை முதல்ல அவர் பேசுகிற உண்மை பிடிச்சிருந்துச்சு. ஆமாம் தப்புன்றேன் என்ன அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது எப்பவுமே ஒருத்தர் உண்மையாக இருந்தாலே அது கவர்ச்சியாக ஒரிஜினலாக இருந்தாலும் நம்ம பிடிச்சிடுவோம்ல, அந்த மாதிரி இருந்தது. அதுவும் தப்பு அக்செப்ட் பண்ணுற ஒரு பக்குவம் இருக்குல்ல, அது வந்து அப்படி இருந்தாலும் நமக்கு அதனால எனக்கு பரவாயில்லவா அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் ஒரு கேரக்டர் செம்மையாக இருக்கும். இன்னொன்று எனக்கு அது எப்படி இருந்ததுன்னா, நான் ஒன்று ட்ரை பண்ணேன். இந்த விதின்னு என்னமோ சொல்கிறானுங்க, அதெல்லாம் சேர்ந்து என் கூட ஏதோ விளையாண்டுது. இப்போ இனிமேல் யார் இப்போ என் முன்னாடி ஒரு முன்னாடி ஒரு எதிரி இருக்கான், அவனோட சண்டை போட்டு முன்னாடி வரதுனா வரலாம். என்னமோ நடந்து வாழ்க்கையில் ஒரு இடத்துல என்ன வந்து வச்சிருச்சு. ஐம் டேக்கிங் ரெஸ்ட் அப்படிதான் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தான், ரொம்ப ரசித்தேன். இப்போ வரைக்குமே அந்த ஆள் உட்காந்து ஸ்டைலில் ரொம்ப பிடிச்சிருது. இல்லை உண்மையாகவே ரொம்ப குழந்தையா இருந்தாப்புல. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இல்லை நல்லா இருக்கும், ரசிக்கலாம். சில பேர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரசிப்போம் நம்ம வந்து, அவங்க அதுக்காக தனியாக மெனக்கிறது அதுக்காக பண்ணலன்னு அர்த்தம் இல்லை, வெரி என்ஜாயபுளாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தது மணிகண்டன். மணி செலக்ட் பண்ணும்போது அண்ணனுக்கு தெரியாது, வீடியோ சார் பாரதி செலக்ட் ரொம்ப ஷூட்டிங் போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அது யாருங்கிற அப்போ சொன்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது நாங்கள் பண்ணது உதவியே இல்லை, அவர் அப்படி நினச்சிக்க கூடாதுன்னு சொல்கிறோம். இது பேர் உதவி இல்லை நிஜமா தந்துடுவேன். இது அப்போ நடந்து இப்போ பேசுறதும் பெருந்தன்மையே கிடையாது. அந்த வார்த்தைக்குலாம் போகாதீங்க. எல்லாருக்குமே யாரோ இந்த படத்துக்கு உங்களை எடுத்துகிட்டு வேறு யாரானா அதுக்கப்புறம் யோசிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதை ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் பண்ணி இந்த படத்துக்கு அப்புறம் அவர் டைப் காஸ்டிங் பண்ணாமல் இருக்கு. இந்த படத்தில் ஒரு ஷேடு இருக்கலாம், ஆனால் ரொம்ப நல்ல பையனும் கூட எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மூஞ்சி. அதுக்கு பெரிய மெனக்கடல் இல்லாமே நிறையா முகத்துலலாம் மாற்றலாம் எதுவும் பண்ணாமே எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் இந்த ஆள் ஃபேஸை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான முகம் இல்லை. இது ரெண்டு ஒரு இன்டர்வியூ இல்லையா, இதில் சொல்கிறது ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா, பார்க்குறவங்க டைப் காஸ்ட் பண்ண தேவையில்லை, வேற உங்களை அப்படி எல்லாமே
சாஃப்டா அப்பா பொருந்துவாங்க. ஒரு சில இடத்துல நாம அவர் சொல்லும்போது அது பெரிய விஷயம் இல்லையா? இல்ல ஆ? இது இல்ல சோ இது ஓகே. இது வந்து கிடைச்சாச்சு. இந்த சந்தோஷம் அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும், நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயம் நம்ம ரொம்ப ஏங்கிட்டு இருப்போம். அது நம்ம கைய தேடி ஒரு விஷயம் குடுத்துருக்காங்க. எப்படி இருந்தது அந்த கேரக்டர்? ப்ளிஸ்ஃபுல்லாக தாங்க இருந்தேன் நான். அதான் அந்த ஷூட்டிங் பண்ணும்போது பயந்துட்டே இருந்தேங்க. ஒழுங்கா பண்ணுறோமா? அண்ணனோட பண்ணோம். சார் வேற வந்து சார்னாலும் பயம் எனக்கு. அவரு சார்னா பயமா? ஆமாங்க. ஏன்னா வந்து எனக்கு குரங்கு பொம்மை வந்து எனக்கு ஏன் எனக்கு குரங்கு பொம்மை வந்து அவ்வளோ பிடிச்ச படம். அது வந்து அந்த படம் அவ்வளோ பெரிய மரியாதை அந்த மேல. ஏன்னா அவரோட அந்த அதாவது கோர் பாயிண்ட் வந்து ரொம்ப சொசைட்டிக்கானதா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதனால எனக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. நான் அவர்கிட்ட கூட மெசேஜ் அனுப்ப மாட்டேன், பேச மாட்டேன். ரொம்ப ஒரு ஷையா தான் ஒரு மாரி இவங்க 2 பேர்கிட்டயுமே இருப்பேன். எனக்கு இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர்ல யாருன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், அதாவது சார் என்ன சொன்னார்னா, நித்திலன் தான் உன்னை செலக்ட் பண்ணாருன்னு. இப்படி தான் என்ன ஏமாத்திட்டு இருந்தாங்க 2 பேரும் சேர்ந்து. அவரு கேட்டா அண்ணன்றாரு. இப்போ இது வரைக்கும் பதில் வரல. கண்டுபிடிச்சிட்டோம். நேத்து சொல்லிட்டாரு. நேத்து தான் ஸ்டார்ட் மியூசிக் ப்ரோக்ராம்ல சொன்னாரு. அண்ணன் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து தான் எனக்கு அந்த விடை கிடைச்சது. ஸோ இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் அழகா நடிச்சு முடிச்சிட்டீங்க. இப்போ எப்படி இருக்கு? அடுத்த கட்டம் என்ன? மைண்ட் வந்து இப்போ அந்த விஷன் ரொம்ப கிளியர் ஆயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது கிளியரா இல்லாத போதே வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருந்த ஒரு மகன் நீங்க. இப்போ இன்னொன்னு உங்க கையில குடுத்தாச்சு. திருப்பியும் அப்படி வந்தாச்சு. ஒரு ஒரு பேங்கா வந்திருக்கீங்க. இப்போ எப்படி இருக்கு? இன்னும் இனிமேட்டாவது ஒழுங்கா வேலை பார்க்கணும். அண்ணன் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஸோ அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர்கிட்ட. அவர்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன சொல்லும்? இல்ல நான் பிடிச்சதான் கேட்டேன். என்ன நீங்க திருப்பி என்ன கேள்வி கேக்குறீங்க?